முக்கியமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பெற்றோர் பிள்ளைங்களை நீங்கள் கோவப்படுத்தாதீங்க அப்படின்ற வசனம் நமக்கு தெரியும். பெற்றோர் எப்படி பிள்ளைகளை கோவப்படுத்துவாங்கன்னு நான் நிறைய டைம் யோசித்திருக்கிறேன். நம்ம தான் பொதுவாக பிள்ளைங்க தான் பெற்றோரை கோவப்படுத்துவாங்க. அவங்க டென்ஷன் ஆகி அடி கொடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. கொஞ்சம் வளரும்பொழுது கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஆனால் அறியாமல் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி கோவப்படுத்துகிறாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல பெயர்களை வைப்போம். நீங்கள் வச்சு எல்லாரும் நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு செலக்ட் பண்ணி வைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சிலர் சொல்கிறாங்க பேரில் ஒன்றும் இல்லை, எந்த பேர் வச்சா என்ன, பேர் இல்லைன்னு இருக்கிறது, பேர் எப்படி இல்லை, நீ எப்படி வாழ்ந்து காட்டுறியோ அதுதான். நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்பாக வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாய்மார்கள் எல்லாரும் தகப்பன்மாரும் கூட நான் இந்த பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். தேவன் என்னை மறுபடியும் நினைத்தார் என்று சொல்லி தன் மகனுக்கு, இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, அப்போ பெயருக்கெல்லாம் அங்கங்கு ஒரு அர்த்தத்தோட அந்த பெயர் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பெயருக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அபிகாயில் நாபாலை குறித்து தாவீதினிடத்துல போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் பெயர் நாபால், அவர் பெயருக்கு ஏற்றபடி அவர் பெயர் எப்படியோ அப்படியே அவரும் இருக்கிறார். நாபால் எப்படிப்பட்டவர்? முரடனும் துராகரதனுமானவர், அவருக்கு பைத்தியமும் இருந்தது. அப்போ பேர் எப்படியோ அப்படித்தான் அவரும் இருப்பார் அப்படின்னு லிட்ரலாவே பைபிள் சொல்லுது. ஆனா சில மனிதர்கள் பெயர்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பேர்ல இருந்தா என்ன, நீங்க பெயரை கூட நீங்க மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நமது பெயர்கள் நல்ல பெயரா இருக்குமானால் பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்னோட பள்ளியில படிச்ச ஒரு பொண்ணு பேரு வேம்பு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுனால ரொம்ப கசப்பா எனக்கு வாழ்க்கையே கசந்து போச்சுன்னு வேம்புன்னு பேர் வச்சாங்களாம். அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராமங்களில் ஊழியங்களில் போகும்போது ஒரு பொண்ணுக்கு பேர் போதும் பெண்ணு. என்னன்னா அம்மாவுக்கு 10 பொம்பளை பிள்ளை, இந்த பொண்ணு 11வது பிள்ளை. இனிமே எனக்கு பொண்ணே வேணாம்னு பொண்ணுக்கு பேர் போதும் பொண்ணு, பையன் பிறக்கணுமா அடுத்து. அப்போ என்ன பேர் வேணா வச்சுக்கலான்னு சொல்ல முடியாதே, வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெற்று காண்டா முருகன் பேர் வச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் அப்படி வைக்கணும்னா சாத்தான் குட்டின்னு பேர் வைக்க முடியுமா? லூசிஃபர்னு பேர் வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜெபித்து பரிசுத்தவான்களுடைய பெயரை சூட்டுவது மிகவும் அவசியம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல பேரை தான் பிள்ளைகளுக்கு வச்சிருப்போம். ஆனா அதுவல்ல விஷயம், அதுக்கு மேல ஒரு நிக்நேம் நம்ம வச்சுப்போம். என்ன சொல்லுவோம்? ஆமா, முட்டைக்கண்ணை, அப்புறம் மொட்டை தலை, ஏதாவது ஒன்று அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ அவர்களுடைய சுபாவத்தை வைத்தோ அவர்களுக்கு ஒரு 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 பட்டப்பெயர்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஒரு நிக்நேம் வச்சு அவங்கள நம்ம கூப்பிடுறது நமக்கு வழக்கம். சில பேர் அப்படி பேர் வைக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஆப்டா இருக்கும். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே கூடி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க, ரொம்ப சந்தோஷமா நம்ம ரொம்ப பெரிய நகைச்சுவை பண்ண மாதிரி அவார்டு வாங்கின மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை பாதிக்கும் அப்படின்றத எல்லாரும் உணர்றமான்னு எனக்கு தெரியல. அநேக பிள்ளைகளுக்கு, அதுவும் முக்கியமா பெண் பிள்ளைகள்னா பெற்றோர் ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது அப்படி டீஸ் பண்ணா கூட நீங்க அதை கண்டிக்கணும், அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அது பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதிக்கும். பொதுவாக அதை அவங்க மைண்ட் பண்ணாத கேரக்டராக கூட இருப்பாங்க. ஆனால் சொல்லி 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 என்ன ஆகும்னா, ஓ அப்படியா, அப்படி ஆயிருமா. அதனால இந்த அவர்களை டீஸ் பண்ணக்கூடிய அந்த இழிவான பெயர்கள் எல்லாம் வச்சு பிள்ளைகளை கூப்பிடுறது மிகவும் தவறு. அது வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். பெற்றோர் நீங்க என்ன பண்ணோம்னா, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னைக்கு உங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்காம நீங்க எக்யூப் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் ஹைட்டாக இருப்பேன். அப்போது நகர்ந்து உட்காரு, முன்னாடி வராது, அசம்பிளியில் நீ பின்னாடி போ, பெஞ்சில் முன்னாடி உட்காரத எனக்கு மறைக்குது. அப்படியே பனைமரத்தில் பாதி நெட்டை கொக்கு, இப்படி நிறையா பேர், இன்னும் நிறைய பேர் வருத்தப்படுற மாதிரி, நீ பொண்ணு மாதிரியே இல்லை பையன் மாதிரி இருக்கிறேன்னு ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்லிட்டா. எனக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. வேகமாக எங்கள் அம்மாட்ட நான் ஏன் இப்படி உயரமாக வளர்ந்துட்டேன், குள்ளமாகறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு. ஃபஸ்ட்டு அம்மா கண்டுக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நான் குனிஞ்சு குனிஞ்சு உட்கார்றது, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிற்கிறது, அதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, உயரமாக இருந்தால் அது பயங்கர கெத்து,
அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. உன்னை எல்லாரும் போலீஸுன்னு நினச்சிக்குவாங்க, நீ நிமிந்து போ, யாரும் உங்ககிட்ட வாலாட்ட மாட்டாங்க அப்படின்னு நிறைய அம்மா எனக்கு பாசிட்டிவாக சொல்லி சொல்லி அவங்க சொல்லும்பொழுது கூட நான் அதை நம்பலை. அம்மா எப்போ இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அந்த ஸ்கூல் பருவம் தாண்டிட்ட பிறகு அம்மா சொன்னதெல்லாம் அது உண்மையோ இல்லையோ நான் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனசுக்குள்ளே நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற அந்த ஒரு இன்ஃபீரியர் உண்மையாகவே என்னை விட்டு போயிருச்சு. அப்போது நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அவங்களுக்கு அது ஏதாவது அவங்க வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை எக்யூப் பண்ணுங்க. மற்றவங்க அந்த மாதிரி டீஸ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பது உங்களுடைய கடமை. ஏன் அப்படி இருந்தால் என்ன, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அந்த பிஞ்சு இருதயத்துக்குள்ள நம்ம அம்மா கூட நமக்கு சப்போர்ட் இல்லை, நம்ம அப்பா கூட நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு தோன்றுகிற காயங்கள் அவங்க வளரும் பொழுது கூட அது ஆறாது. சில நேரங்களில் நான் உள் காயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனுக்கேற்ற பெயர்களை, நல்ல வேதத்தில் உதாரணம் உள்ள பெயர்களை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வாதமான பெயர்களோடு நீங்கள் கூப்பிட பழகுங்க. அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் பிள்ளைகளுடைய சிரசில் இருக்கும்.